போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தில் நடித்த கருணாஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, எப்படி பாலா வந்து மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரோ அந்த மாதிரி கருணாஸை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மனுஷன் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். அதாவது படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு நபர்னால் அது கருணாஸாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பல சம்பவங்கள் அவர் அரங்கேற்றது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மைக்கேல் கே ராஜா அவர்கள் பல மெசேஜ் வேறு படத்தில் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி, இப்போ இந்த படத்தோட கதை என்ன, இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு வயசான ஒருத்தர் வந்து தலை நசுங்கி இறந்து போயிருப்பார். ஸோ இப்போ அந்த டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு போய் திருநெல்வேலியில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ இந்த திருநெல்வேலியில் அப்படின்னும் போது அவருக்கு அங்கே 2 தாரங்கள் இருக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 தாரங்களுக்குமே அந்த 2 பசங்களுக்குள்ளே சண்டை. இவரோட உடம்பை வந்து நாங்கள் தான் வந்து முறைப்படி எல்லாமே செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. இப்போ இந்த டெட் பாடியை கொண்டு போய் திருநெல்வேலியில் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய வேலையை வந்து நம்ம ஹீரோவான விமல் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி வந்து பிரசவத்தில் இருப்பாங்க, அவருக்கு பணம் தேவைப்படுது. ஸோ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா அவருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றதால இப்போ இவரே வந்து அந்த வேலையை செய்கிறாரு. அவர்கிட்ட அமரர் ஊர்தி வண்டியும் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஏற்றிட்டு இப்போ கிளம்புறாரு திருநெல்வேலிக்கு ஆண்டவே. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் நம்ம கருணாஸ் அவர்கள் லிஃப்ட் கேட்குறாரு ஒரு டோல்கேட்டில். சரின்னு சொல்லிட்டு கருணாஸையும் ஏற்றி உட்கார வச்சுக்கிறாரு. அப்படியே போகிற வழியில் இன்னும் ஒரு லவ்வர்ஸ் வந்து 2 பேர் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. அவங்களையும் சரி ஓகேன்னு காரில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் போகிற வழியில் நடந்த குளறுபடி தான் இந்த படத்தோட கதை. இறுதியாக இந்த டெட் பாடியை கொண்டு போய் திருநெல்வேலியில் சேர்த்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க. இந்த படத்தோட முதல் பாசிட்டிவும் சரி, கடைசி பாசிட்டிவும் சரி, கருணாஸ் அவர்கள் மட்டும்தான். ஏன்பா கருணாஸை இந்த அளவுக்கு பேசுறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக படத்தோட ஒரு சீக்வன்ஸ் அது சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் கருணாஸ் இந்த படத்தில் என்ன மாதிரியான ரோல் எப்படி ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ விமல் வச்சுருக்க இந்த அமரர் ஊர்தி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வண்டி. 10 அடிக்கு ஒரு தடவை நின்றோன்னா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ரிப்பேர் உள்ள ஒரு வண்டி அது. இப்போ அந்த வண்டி எடுத்து தான் கிளம்புறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, டோல்கேட்டில் தாண்டி போகும்போது கருணாஸ் லிஃப்ட் கேட்பார், அதெல்லாம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விமல் அவர்கள் போயிடுவார் கடந்து. ஒரு 10 அடியிலலாம் போயிட்டு வண்டி நின்றுடும். நின்னதுக்கப்புறமா என்னடா பண்ணுறது, இந்த வண்டியை இப்போ யாரும் தள்ளணுமே, யார் தள்ளுவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே போய் கருணாஸை கூட்டிகிட்டு வருவோன்னு கருணாஸை கூட்டிகிட்டு வராரு. வந்தவொடனே கருணாஸ் பார்த்து வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு ஏறி உட்காராரு. அண்ணே கொஞ்சம் வண்டியை தள்ளுறீங்களா அப்படின்னாரு. அப்போ கருணாஸ் சொல்கிறாரு பாருங்க, தம்பி வண்டி நிறுத்தினா நின்றுடும் அப்படின்றது தெரிஞ்சோ நீங்கள் நிறுத்திருக்கீங்க எனக்காக அப்படின்னா, இனிமேல் இந்த வண்டி எப்போல்லாம் நின்னாலும் நான் தான் தள்ளுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்றார் அவர். அந்த மாதிரி படத்தில் அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு நேச்சுரலாக காமெடி பண்ணக்கூடிய நபராக வருவார் அவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஒரு ஹீரோ அப்படின்னு கருணாஸ் அவர்களை சொல்லலாம். ஏன்னா வந்து படத்தோட ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கிறது கருணாஸ் அவர்கள் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எங்கெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கருணாஸ் தான் வந்து லிஃப்ட் பண்ணி விடுவார் படத்தை. ஸோ நமக்கு திருப்பி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த அளவுக்கு கருணாஸ் அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். டைரக்டர் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனதை தாண்டி, இந்த படத்தை இவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணதை தாண்டி கருணாஸ் இந்த படத்தில் போட்டு அவருக்கான ரோல் கொடுத்தது தான் படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டோரி. அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி லைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைன் சொல்லலாம். எப்படின்னா ஒன்று அடுத்து இன்னும் ஒன்று, இது முடிச்சாதான் அது நடக்கும், அது முடிச்சாதான் அடுத்தது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பசில் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ விமல் அவர்கள் கிளம்புறாரு. இந்த பாடியை கொண்டு போய் சேஃபாக ஹேண்ட் ஓவர் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து அந்த பணம் கிடைக்கும். அந்த பாடிக்காக 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. யாருக்கு அந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஒரு லவ்வர்ஸ் வேறு ஏற்றிக்கிறாங்க. அந்த லவ்வர்ஸ்க்கு வேறு ஒரு கும்பல் சேஸ் பண்ணுது இவங்களை. ஸோ இவங்களை இப்போ நல்லபடியாக கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடணும், 2வது பாடியை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுன்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் அது ரொம்ப ஒரு எங்கேஜிங்காக போனது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த படத்துக்கே. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட இந்த மெசேஜ் தான். அப்படி போகிற போக்கில் ஒரு மெசேஜ் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் பெல்ட்டுக்கு கூட படத்தில் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவ கொலை இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இதை பற்றி அந்த லவ்வர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து இதில் பேசியிருப்பாங்க. அது உண்மையில் நல்லாயிருக்கும். அந்த வேறு ஜாதி பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு விஷயம் நடக்கும். அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தெருக்கூத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த கூத்து கலைஞர்கள்லாம் இப்போ வந்து இந்த நாடகம் அப்படின்றது அழிஞ்சு போச்சு இல்லையா, ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும். இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குது அப்படின்னும் போது அவன் உதவி கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே 1008 வேலை இருக்குது, நமக்கு 1008 பிரச்சனை இருக்குது, இப்போ நம்ம பிரச்சனையை பார்ப்போமா இல்லை அவன் பிரச்சனையை பார்ப்போமான்ட்டு போகிறோம் இல்லையா. இதெல்லாம் தாண்டி நம்ம அவனுக்கு உதவி பண்ணும்போது நம்மளையே நம்ம வந்து ஒரு உன்னதமான ஒரு மனிதராக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு மெசேஜ் அடிச்சு விட்டே போவோம் இந்த டீம். அது உண்மையிலே ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்டோரியில் அப்படியே ஒரு காமெடி ட்ராமாவாக அப்படியே ஆரம்பித்து கடைசியில் ஒரு
ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக மாறி இறுதியாக ஒரு எமோஷனலாக கொண்டு போய் முடித்தது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவேன். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு படத்தை உட்காந்து பார்க்குறோம். அந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம கடந்து போயிருப்போம். அந்த சீன் நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்காது. ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம எப்போ ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த படத்தோட ஒரு சில சீன் நமக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காது. நம்ம அந்த சீன்ஸை கடந்து போயிருப்போம். கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ அந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கருணாஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் காரில் உட்காந்து பேசிகிட்டே வருவார். அந்த அமரர் ஊர்தியில் உட்காந்து பேசிகிட்டே வருவார். அவர் பேசக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து அப்படியே கோர்வையாக பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த படத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கும்போது 2 தடவை இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அவர் ஆல்ரெடி பேசின ஒரு விஷயத்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்து எந்த இடத்துல கரெக்டாக சிங்க் பண்ணமோ அதை சிங்க் பண்ணும்போது அது எப்படின்னா நம்ம எமோஷனலி நம்ம டெம்ப் பண்ண வைக்குது இந்த டீம். ஆக்சுவலாக அது உண்மையிலே படத்துக்கு பயங்கரமாக செட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கருணாஸ் அவர்கள் காமெடியாக சொல்லுவார், நான் கூத்து கட்டுமோ இந்த மாதிரி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு. அது காமெடியான ஒரு கிளிப்பாக அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே கிளிப்பை கிளைமேக்ஸில் அதே லைனை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா, பயங்கரமாக இருக்குப்பா, இது என்னப்பா இப்படி எடுத்துருக்காங்களே இப்போ படம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண வச்சுது. ஓப்பனாக சொல்லணும்னா, நீங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் அழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிளைமேக்ஸ் போர்ஷனில். அந்த மாதிரி நம்மளை வந்து எமோஷனலி டெம்ப் பண்ண விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லணும். இது படத்துக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ். நம்ம எவ்வளோ விஷயத்தை ரீகலெக்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். இவங்களே அந்த விஷயத்தெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் கொண்டு வந்து போட்டது ஒரு பெரிய பாசிட்டிவாக போச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படின்றது ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் 2-3 கதையை நான் இதில் ஆட் பண்ணுறேன், இன்னும் 2-3 விஷயங்கள் இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த லவ்வர்ஸை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது, இந்த கௌரவ கொலைக்கான மெசேஜ் சொல்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாண வீட்டில் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து படத்துக்கு தேவையில்லாத மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது கதைக்கு. மேபி ட்ரிம் பண்ணி இன்னும் கூட நீங்கள் கதையை சுவாரஸ்யம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த லவ் போர்ஷனும் அந்த மேரேஜ் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தோட கதையே வந்து ஒரு நல்ல ஒரு படத்துக்கு தேவையான போதுமான ஒரு கதை தான் இவங்க வச்சுருந்தாங்க கையில். ஒரு பாடி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க, வண்டியில் ஒரு பிரச்சனை. ஸோ இவங்க கிளம்பி போயிட்டே இருக்க வகையில் 2 தரப்பினர் இருப்பாங்க. இந்த 2 தரப்பினரில் யார்கிட்ட இந்த பாடி கொண்டு போய் சேரப்போகுது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையே கருணாஸ் கூட இருக்காரு. ஸோ இதை வச்சு காமெடியாக கொண்டு போய் அழகாக முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் பேர்ஸை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவங்கள ஒரு டீம் சேஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கு வந்து விமல் அவர்களும் கருணாஸும் போய் ஃபைட் பண்ணுற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் பாடி மிஸ்ஸிங்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து போயிட்டு இவங்க சண்டை போடுற அந்த ஒரு காட்சிகள், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு அன்வான்ட் சீன்ஸ் மாதிரி தெரிஞ்சது. படத்தை ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்கு கடத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ண மாதிரி தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு மெசேஜே தேவையில்லை அப்படின்னு தூக்கியிருந்தாங்கன்னா, படம் கண்டிப்பாக 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை தாண்டி இருக்காது. ரொம்ப இன்னும் விறுவிறுப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ அந்த வகையில் இந்த அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் போட்டது படத்துக்கு ஒரு நெகட்டிவாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு சூப்பரான கதையை கையில் எடுத்திருந்தாங்க, அருமையான ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது, இன்னும் படத்தில் மெசேஜை கொண்டு வந்து போட்டால் இன்னும் படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இவங்க பண்ண விஷயம் படத்தை புல் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டீம் மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் வெளில எடுத்து மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லாமல் அன்வான்டாக திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்தோட ஒரு சிறந்த படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் இதுவும் ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் கருணாஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காருங்க. அதான் சொன்னேன், கிளைமேக்ஸ் போர்ஷனில் நீங்கள் அழகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன், இந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்துலேயே விமல் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த சாவுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய காட்சி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரிவ்யூ ஸ்பாயில் பண்ணல நான். ஸோ படத்தை போய் எல்லாரும் பாருங்கள், கண்டிப்பாக ஹைலி ரெக்கமெண்டட் மூவி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.